ப்ளீச்ல சீக்ரெட்டான பான்காய்னா, இக்காக்கு மதராமையோட பான்காய் தான். அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இக்காக்கு மதராமையோட ஸ்கில் நியர் பை கேப்டன் லெவல்ல இருக்கும். அவன் பான்காய் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா கேப்டனா கூட ஆயிருந்திருக்கலாம். பட் அது யார்ட்டயுமே சொல்லியிருக்க மாட்டான். 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஒண்ணு ரென்ஜி, இன்னொன்னு யூமிச்சிகா. ரென்ஜி அத டீச் பண்ண சொல்லி கூட கேட்டுக்கிட்டு இருப்பான். இக்காக்குக்கு நம்ம லாஸ்ட் வரைக்கும் சராக்கியோட கமாண்ட் கீழ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் பான்காய் அச்சீவ் பண்ணத யார்ட்டயுமே சொல்லியிருக்க மாட்டான். இக்காக்கோட ஜான்பாக்டோட நேம் ஹோசுகி மாரு. இது பார்க்கறதுக்கு நார்மல் கட்டானா மாரி தான் இருக்கும். அதுல ஹீல் பண்றதுக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இக்காக்கு சீக்காய் யூஸ் பண்றப்போ அது 3 பார்ட்டா பிரியும். அத சேர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணியும் வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். இக்காக்கோட பான்காய் ரியூமன் ஹோசுகி மாரு. இது அவனோட சிகியோட அப்டேட் மாதிரி தான் இருக்கும். 2 பெரிய கட்டானா வந்து கையில ஹோல்ட் பண்ணிருப்பான். பின்னாடி ஆக்ஸ் ஷேப்ல ஒன்னு இருக்கும். அதுல ஒயிட் கலர் டிராகன் இருக்கும். இது எல்லாமே பெரிய செயின்ல வந்து கனெக்ட் ஆயிருந்திருக்கும். இக்காக்கு பான்காய் யூஸ் பண்றப்போ பவர்ஃபுல் ஆவான். பட் அவனோட பான்காய்க்கு ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது. அதுக்கு டிஃபென்ஸும் இருக்காது. அதை இன்ஸ்டன்டாவும் அவனால யூஸ் பண்ண முடியாது. அவனோட பான்காய் வந்து லேசியான ஒண்ணு. பின்னாடி ஒயிட் கலர் டிராகன் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா ரெட் கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அவன் யூஸ் பண்ணுவான். அதை இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபோர்ஸ் பண்ணி அவேக் பண்ணா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. அதை அவேக் பண்ணணும்னா ஒன்னு அதை வச்சு காயத்தை ஏற்படுத்தணும், இல்லைன்னா அதுக்கு காயம் வரணும். இவனோட பான்காய் ஸ்பிரிச்சுவல் பிரஷரை வந்து ரிலீஸ் பண்ணும். இக்காவுக்கு என்டையர் சீரீஸ்லயே ஒரு டைம் மட்டும்தான் பான்காயை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதுலயும் அது பிரேக் ஆயிருந்திருக்கும்.